ஹார்ட் ஒர்க் என்னோட ஒர்க்குக்கும் இந்த ரெஸ்பான்ஸ் வரும்போது தான் அந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ் ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ தேங்க் மை டைரக்டர் ஃபர்ஸ்ட், எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். அண்ட் மை டீம் மாஸ்டர் ஆதிவாசி நான் சொல்லலை மாஸ்டர் சார் வந்து செகண்ட் கேப்டன் கொண்டு வந்துருக்காரு. ஸோ ஐ தேங்க் லெஜண்ட் சார் ஆல்சோ அண்ட் ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ மச். Master, you have to come. That was very hard. ஆன்லைன்ல நம்பர் மாட்டோம். படத்தோட ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து நான் வந்து டேரக்டர் தான் சொன்னோம். அடுத்த படமாக அவருக்கு ட்ராவல் பண்ணி பட் எஸ்பெஷலி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சார் சொல்லும்போது வந்து அவர் சார் பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டின் எனக்குள்ளே இருந்துச்சு. பட் அப்புறம் அவரோட சாரோட டெடிக்கேஷன் அதெல்லாம் வந்து அவர் சொன்ன மாதிரி காலேஜ் வந்து ஃபைட் பார்த்துட்டேன். நிறைய படம் பார்த்துருக்கீங்க. படத்துலேயும் வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த ட்விஸ்ட்லேருந்து தோன்றது ஏன்னா அவ்வளோ டெப்த் அது பார்த்து அவர் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி அவ்வளோ பண்ணோம். நிறைய ரூட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த இதில் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நான் அவங்களுக்கும் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். ஸோ எல்லோரும் படம் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. நானும் இன்றைக்கி ஆடியன்ஸ் தான் பார்த்தேன். எனக்குமே மொமெண்டமாக சூப்பராக படம் சூப்பராக இருந்துச்சு. என்னோட எல்லா டீமுக்கும் என்னோட ஸ்டன் டீமுக்கும் மொத்த டீமுக்குமே தேங்க்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். மூவி ஃபுல்லாக வந்து எல்லாரும் பேசி முடிக்கட்டும்பா. இல்லை முடிச்சிடல எல்லாருக்கும் வணக்கம். Hello Cherry once again. Well, our film is ரொம்ப நல்லா இருக்கா. And let me tell you, my heart is racing and we have got an exceptional and outstanding response for our film leader. And I can't put in words how happy I am today over here because people have finally accepted me. And I always say one thing, that a film is born thrice. Once when it is written on paper, second time when it comes to life on the set, and third time, the most important one, when it finds the place in the hearts of the people. And today I can truly say that leader has been born. And let me tell you one thing, it is not just a film, it is actually a festival that people are celebrating over here. And I have encountered this kind of thing for a very first time. So thank you so much. Dhanyavad. Thank you so much. Keep loving me, keep supporting me because I know you have got my back. And that's it. I just need all your love and support. फिर तो मैं रोल करूँगी. Thank you. யார் அது? அவர் தான் ஒரு சாத்துக்காக எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து லெஜண்ட் சாருக்கும் டேரக்டருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் வந்து தமிழகத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு பட் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபேக்டர் வந்து நானே ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு லீடர் டெபியூ கொடுத்தாங்க. இப்போ வந்து பண்ணும்பொழுது நாங்கள் என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கிளாப் பண்ணுவாங்க, இந்த இடத்துல சிரிப்பாங்க, இல்லை இந்த இடத்துல எமோஷன் ஆவாங்க, அது எல்லாமே ஆடியன்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகி பார்க்கும்போது அப்பா அவங்களுக்கு நான் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதை வந்து நான் வெறும் தேங்க்ஸ் சொல்கிற ஸ்டேஜாகவே நான் எடுத்துக்கிறேன். எனக்கு ஆடியோ லான்ச் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். பட் மக்கள் பார்க்கும்போது அது இதை சாத்தியமாக்குறது நன்றி. அண்ட் ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட போய் சேரணும்னு டவுட்டு. பட் அதை நீங்கள் பண்ணதுக்கும் தேங்க்ஸ். கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள். நான் பார்க்காதவங்க கண்டிப்பாக எல்லாரையும் போய் பார்க்குறாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கம். என்னோட முதல் படத்துலேருந்து சப்போர்ட் பண்ணுற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கம். காலையிலேருந்து எல்லா ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக வந்துருக்கு. எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு 2 வருஷம் கடுமையான உழைப்பு தான் இந்த படம். நான் முதல்ல லெஜண்ட் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட எஃபர்ட், அவரோட ஹார்ட் ஒர்க் அதுதான் இன்றைக்கி வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து அவர் எங்களுக்காக அவரோட கடின உழைப்பு, அவர் அடுத்த லெவலுக்கு போகணுன்றதுக்காக அவர் போட்ட எஃபர்ட், அதுக்கு நான் வந்து ஒரு டைரக்டராக நான் அவருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரொடியூசராகவும் கடைசி 5 நாளில் படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு
பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. கூட என்னோட டீம் ஜிப்ரான் சார், கேமராமேன் வெங்கடேஷ், மைக் மாஸ்டர் மகேஷ் அண்டு பாயல் ராஜ்பூத் எல்லாருக்கும் இந்த டீம் இல்லாமல் என்னால் இந்த படத்தை இப்படி டெலிவர் பண்ணியிருக்க முடியாது. எல்லாருக்குமே இந்த படம் ஒரு கம்ப்ளீட்டாக இருக்குது, அங்கங்கே எல்லாருக்குமே இது ஒர்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த டீம் இல்லாமல் இதை பண்ணியிருக்கவே முடியாது. இந்த டீமுக்கு நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலி ப்ரெஸ் அண்ட் மீடியா, நான் முன்னாடியே ஒரு தடவை சொன்ன மாதிரி கடவுள்ன்ற மக்களோட இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வணங்கிட்டு போகிற ஒரு பிள்ளையார் தான் ப்ரெஸ் அண்ட் மீடியா. நீங்கள் உங்களோட இதை கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுங்கள். இது ஒன் ஃபிலிம் ஓல்டு தான் அவர் லெஜண்ட் சார். பட் அவரோட உழைப்பும் அவரோட இதுவும் எவ்வளோ டிராஸ்டிக்காக இதாக இருக்குது, அந்த கருத்தெல்லாம் கொண்டு போய் படத்தினுடைய நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட சேர்த்து இந்த படத்தை நல்லபடியாக ஓட வைக்கணும்னு நான் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தினுடைய எடிட்டர் பிரதீப்போட ஒர்க் எல்லாரும் பெருசாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசும்போது எடிட்டரோட பார்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அவர் இன்னைக்கு வர முடியல, பட் அவருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட மொத்த டீமுக்கும், என் கூட ஒர்க் பண்ண ஏடிஸ், என்னோட மொத்த க்ரூ எல்லாருக்கும் சேர்த்து நான் அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.